Hello friends, welcome to Ask Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல எக்லெஸ் பர்கர் பன் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த பர்கர் பன் பாத்தீங்கன்னா செய்யறது ரொம்பவே ஈஸி. அப்படியே நம்ம கடையில வாங்கி சாப்பிடுற மாதிரியே இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல அரை கப் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க. கையில தொட்டு பாத்தீங்கன்னா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். இதுலயே அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 3 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது பாத்தீங்கன்னா கரெக்டான ஸ்வீட்னஸ் இருக்கும். சர்க்கரை சேர்க்கறதுனால தான் நமக்கு ஈஸ்டும் ஆக்டிவேட் ஆகும். இதுல 2 ஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ 3 ஸ்பூன் போல பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. எந்த பிராண்ட் பால் பவுடர் வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு விஸ்க் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சேர்த்த சர்க்கரை எல்லாமே கலந்து வரணும். அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்காக ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துக்கலாம். அந்த டைம்ல நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்க போறோம். அதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. இது கூடவே அரை கப் போல தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு விஸ்க் வச்சு ஃபர்ஸ்ட் இது கலந்து விட்டுருங்க, எந்த கட்டியும் இல்லாம. இப்போ கேஸை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா இந்த மாதிரி அல்வா மாதிரி திரண்டு வரும். இந்த கன்சிஸ்டன்சில கேஸ் ஆஃப் பண்ணி வச்சிருங்க. இது ஆறட்டும். இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆயிடுச்சு. பாருங்க நல்லா நுரைச்சி வந்திருக்கு. இப்போ இதுல நம்ம மாவு சேர்க்க போறோம். 2 கப் போல மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல நம்ம ஆல்ரெடி மைதா பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இது சேர்க்கிறப்ப நமக்கு நல்லா சாஃப்டா கிடைக்கும். மாவு எல்லாத்தையும் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா பிசைஞ்சாச்சு. இதுல 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மாவு ஒரு 30 நிமிஷத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்க எந்த அளவுக்கு நீட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பன் வந்து சாஃப்டாவும் சூப்பராகவும் கிடைக்கும். இப்போ நான் நீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். பாருங்க ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்புறம் மாவு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேல 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. மாவு வந்து காயாம இருக்கும். இப்போ இதை மூடி போட்டுட்டு ஒரு 1 மணி நேரம் ப்ரூஃபிங்க்கு விட்டுருங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்க மாவு நல்லா உப்பி வந்துருச்சு. இதை நல்லா ஒரு பஞ்ச் கொடுத்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மாவு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டா கிடைச்சிருச்சு. இப்போ இதை ஈவனா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சேர்த்த ரேஷியோக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா 6 பர்கர் பன் அளவுக்கு கிடைச்சது. இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் எந்த கிராக்குமே இல்லாமல் நமக்கு பர்கர் கிடைக்கும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு ட்ரேயில் வச்சுக்கோங்க. மாவு பார்த்தீங்கன்னா திரும்ப செகண்ட் ப்ரூஃபிங்காக 1 மணி நேரம் ரெஸ்ட் கொடுக்கலாம். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பர்கர் பன் டபுள் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக பால் அப்ளை பண்ணிக்கோங்க. பச்சை பால் தான் சேர்த்துருக்கேன். இது நம்ம எக்லெஸ்ஸாக செய்யறதுனால தான் பால் அப்ளை பண்ணுறோம். உங்களுக்கு எக் இருந்துச்சுன்னா பரவாயில்லனா நீங்கள் எக் வாஷ் கூட பண்ணிக்கலாம். இதில் நம்ம கொஞ்சமாக வெள்ளை எல்லை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கலாம். பர்கர் பன் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓவனை 375 ஃபாரன்ஹீட்ல 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு 20 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுங்க. ஓவனுக்கு தகுந்த மாதிரி டைம் மட்டும் மாறலாம். எனக்கு கரெக்டாக 20 நிமிஷம் ஆச்சு. பன் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக கோல்டன் கலரில் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க, நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காக. இதை திரும்பவும் ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ பாருங்க பன்னை நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே நல்லா ரைஸ் ஆகி வரணும். அப்போ தான் பர்கர் பன் நீங்கள் சூப்பராக பேக் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான், சூப்பராக பன் ரெடி பண்ணிட்டோம். இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.